ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட்ட சுட்ட இட்லி, கொதிக்க கொதிக்க கடப்பா. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொற்ற மலையில் ரொம்ப சூடாக சுவையாக சாப்பிட்ணுன்னு எல்லாத்தோட நாக்குமே ஏங்கிட்டு இருக்கோம். அந்த விதமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நான் காலையில் எழுந்ததுமே குளிச்சிடலான்ட்டு தான் நினச்சேன். கொற்ற மலையில் ரொம்ப குளிர், எந்த ட்ரெஸ்ஸுமே காய மாட்டேங்குது. வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணி போட்டாலுமே கூட சுத்தமாக காய மாட்டேங்குதுங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் குளிக்காமலே எப்பயும் போல் சமைச்சிடலான்ட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இட்லி ஒரு சைடு ஊற்றி வச்சுட்டேன். தென் கடப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நாம் சாம்பாரில் பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஸ்பெஷலே இந்த கடப்பாவுக்கு. பச்சை பாசிப்பயிறு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை பாசி பருப்பு இருந்தாலும் அதில் 2 வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வெங்காயத்தை போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாமே. அதோடு நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையோட அந்த ஸ்மெல் இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு கடப்பாவை. அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த இந்த பச்சை பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களை 10 அல்லது 20 இட்லி கூட சாப்பிட வைக்கும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தென் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் எந்த ஒரு மிளகாத்தூளுமே ஆட் பண்ணலை. உப்பு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சோம்பு, தென் தேங்காய், பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி இந்த குருமாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்றப்ப கேட்டுகிட்டே இருந்தேன், நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. சொல்ல வார்த்தையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. குழந்தைங்களுமே கூட இது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கடப்பானாலே தஞ்சாவூர் ஸ்பெஷல் தான். எப்படி நம்ம வீட்டு ஸ்பெஷல் ஆக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து டெய்லியும் சமைச்சோம் அப்படின்னாலே நமக்கு கடைக்கு போகிற எண்ணம் வராது. நான் அப்படி தான் டெய்லியும் ஒரு டிஷ் செஞ்சு கொடுப்பேன். அதுவுமே கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கிறதுக்காகவே கொஞ்சம் மெனக்கெடுறது இப்போலாம் சாப்பாட்டில். தென் எல்லாத்துக்குமே இட்லி பாத்திரத்தில் 2வது தட்டு, அதாவது அடித்தட்டு ஊற்றுறப்ப இட்லி குழஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் 2வது தட்டில் ஃபஸ்ட்டு ஊற்றி உள்ளே வைக்கிறீங்களே, அந்த தட்டில் வைக்கிறப்ப அது சைஸ்க்கு, அதாவது அந்த தட்டு சைஸ்க்கு மூடுறதுக்கு ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா மூடிட்டீங்க அப்படின்னா அது கொழ கொழன்னு இட்லி ஆகாமல் இருக்கும். நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு சில டைம் நீங்கள் இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த இட்லி மாவு எவ்வளோ இட்லி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி ஊற்றினீங்கன்னா இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இதுதான் இட்லிக்கான டிப்ஸும், இட்லி வேக வச்ச பிறகு அது குலையாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸுமே. தென் சாம்பார் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற உப்பு, காரம், கொடுக்குற மிளகாத்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் குருமாவாக இருந்தால் தேங்காய், தக்காளி, வெங்காயம், இது மூலியமாக கூட நிறைய டேஸ்டஸ் வேரி ஆகும். பட் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றுற விதம், அது வேக வச்சு எடுக்கிற விதம் தான் ஒவ்வொரு வீட்லேயுமே டிஃபர் ஆகுது. ஒரு சிலர் இட்லி ஊற்றணும் அப்படின்னா அவங்க துணியில் அப்படியே பிடிச்சிக்கும். ஒரு சிலர் ஊற்றுனா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ப்ளைனாக இட்லி வரும். இதெல்லாம் அவங்களோட ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். நீங்கள் இட்லிக்கு ஊற வச்சிங்கன்னா, ஒரு கிலோ ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 1 கிலோனா 200 டம்ளரில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, அதில் 1 டம்ளர், 4 டம்ளர் ஊற வைக்கிறப்ப 1 டம்ளர் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்திங்கன்னா உங்கள் இட்லி மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும். 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்மளோட அரிசி ஊறணும். நான் இட்லியும் சுட்ட எடுத்துட்டேன். இட்லி எப்படி சுடுறதுக்கான டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்களும் இட்லி எனக்கு நல்லாவே வரல, எப்பயுமே நான் கடையில் தான் போய் இட்லி வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடப்பா வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். இந்த மழைக்கு நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப எங்களுக்கு அப்படியே தொண்டையிலேருந்து
அமிர்தம் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. எங்களோட இந்த கடப்பா வித் இட்லி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ண இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.